ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம நைட்டி ஸ்டிச் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நைட்டி கட்டிங் போட்டிருக்கேன். ஸோ கண்டினியூஸாக போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அடுத்ததே வந்துட்டு நைட்டி தைக்கிறது போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப சிம்பிளான ஒரு நெக் ஷேப்பு தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நாங்கள் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதனால் அந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த நெக் ஷேப் வந்து வெட்டிக்கலாம். பட் ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய வித்தியாசம் கிடையாது. ஷேப்பு மட்டும் நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்துட்டு மாற்றி கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகேங்க. இன்றைக்கி எதுவுமே பேசாமல் நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளார போயிடலாம். சரி, வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நைட்டுக்கு வந்துட்டு நம்ம நெக் பீஸ் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். நெக் டிசைன் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெரூன் கலர் நைட்டி கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு தான். இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான அது நைட்டி கலரு. ஸோ அதனால் சேம் கிளாத்தில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ கிளாத் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நான் நீங்கள் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே நான் காட்டியிருப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு நெக் பீஸ் வைக்கிறோம். பட் ஆனால் அவங்க லாங் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வைக்கிறது லாங் தான் வைக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் வச்சுக்கணும். இது வந்து இப்படி தான் வைக்கணும்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட விருப்பப்படி தான். இப்போ நான் வந்துட்டு இவங்களுக்கு 12 இன்ச்சு வந்துட்டு ஒயரை எடுக்கிறேன். ஸோ நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு தான் அதிகம் வைப்பேன். ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்கன்னா 16 வரைக்கும் கூட நான் வச்சுருக்கேன். பட் 12 இன்ச்சில் இருந்துட்டு ஒரு 14 இன்ச்சுக்குள்ளார வச்சா போதும். ஸோ இவங்களுக்கு வந்து நான் கிளாத்து கம்மியாக வேறு இருக்கா, அதனால நான் 12 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஸோ 12 இன்ச்சு தைக்கிறதுக்கு அரைஞ்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து தைக்கிறது போயிடும். அப்போ நான் 12 வச்சோம் அப்படின்னா 11:30க்கு தான் வந்துடும். அதனால் நான் வந்துட்டு 12.5 இன்ச்சு வந்துட்டு கேன்வாஸ் வந்து வெட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கேன்வாஸை வந்து தனியாக வெட்டி எடுத்துடலாம். இப்போ கேன்வாஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கழுத்தோட அகலம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம். கழுத்தோட அகலம் வந்து இவங்களுக்கு 5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ ஒரு 1.5 இன்ச்சு இதெல்லாம் வந்துட்டு கேன்வஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸாக்ட் அளவு தான் நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ 5 இன்ச்சு, அப்போ 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கிறோம். கோடு போட்டு அதுக்கப்புறமா கழுத்தோட உயரம் நான் இவங்களுக்கு 5.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஏன்னா நைட்டி பொறுத்த வரைக்கும் அதிகமாக நாங்கள் வந்துட்டு 5.5 இன்ச் வரைக்கும் தான் வைப்போம். ரொம்ப ஹைட்டாக இருந்தால் 6 வைப்போம். ஏன்னா நைட்டி ரொம்ப இறக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லூஸாக வேறு போடுறோம் இல்லையா, அதனால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் 5.5 தான் வைப்போம். ஸோ 5.5 அப்படின்னா தைக்கிறதுக்கு அரைஞ்சி சேர்த்து 6 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ தைக்கிறதுக்கு விடுறதெல்லாம் கண்டிப்பாக விட்டுருக்கணுங்க, அதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ 6 இன்ச்சு வந்து விட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கலாம். அப்புறமா கழுத்தோட அகலம் வந்துட்டு கீழே, அதாவது மேலே வந்து 5 தான், கீழே வந்துட்டு நான் 5.5 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா அதே மாதிரி மேலே கீழே ஒரே மாதிரி வச்சுன்னா ரொம்ப குறுகலாக தெரியும் சிலருக்கு. அதனால் நான் கீழே வந்துட்டு 5.5 வைக்கிறேன். அப்போ வந்து கீழே நம்ம ஒயரை மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல 5.5க்கு மார்க் பண்ணிக்கிறோம். 2.25 இன்ச்சு. ஸோ 2.25 இன்ச்சு வச்சுட்டு அந்த கோட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கிராஸாக வரும் நம்மளுக்கு. ஸோ இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த நெக்கு வந்துட்டு நான் எப்படி வரைகிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் இப்படியே வரையணுங்கிறது எதுவும் கிடையாது. நான் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ஒரு நெக் ஷேப் கொடுக்குறேன். இது ஆல்ரெடி நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ சைடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேப்போட அகலம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து 2 இன்ச் அகலத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ 2 இன்ச்சு வச்சா தான் வந்துட்டு நீட்டாக இருக்கும். அகலம் ரொம்ப கம்மியாக வச்சா நல்லா இருக்காது. இப்போ கீழேயும் அதே மாதிரி, மேலே என்ன ஷேப் கொடுக்குறேன்னா மோஸ்ட்லி வந்துட்டு கீழேயும் அதே மாதிரி தான் கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து நம்ம பண்ணியிருக்கு. நம்ம பார்த்திங்க அப்படின்னா நெக்கு வந்துட்டு ஒரு 5-6 நெக் ஷேப்பு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்குமே. ஸோ அதுவே கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருது. அதனால் அப்படியே தான் கன்டினியூ பண்ணுறோம். இன்னொன்னா ரொம்ப நெக் ஷேப்பு வந்து சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து டைமிங் ஜாஸ்தி ஆகும். அதுக்கு தகுந்த சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து ரெடிமேடு கிடையாது, நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது. ரெடிமேடுக்கும் நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு எப்போவுமே ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ரெடிமேடை பார்த்துட்டு அது கம்பேர் பண்ணி இங்கே கேட்கவே முடியாது. அதனால் நம்ம அதுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அது கொஞ்சம் சேர்த்து வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம். ரொம்ப ரேராக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நம்மக்கிட்ட வந்து இதுவே போதும், இதுவே அழகாக இருக்குன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர். ஸோ இப்போ 4 நைட்டிலாம் எடுக்கிறாங்கன்னா ஒவ்வொரு நைட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி நான் வந்துட்டு நெக் ஷேப்பு வச்சுருவேன். ஸோ அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருது. ஸோ அவ்வளோதான், வந்துட்டு நெக்கு கேன்வாஸில் வந்துட்டு வெட்டி எடுத்தாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பீஸ்க்கு வைக்கிற நெக்கு. ஸோ இதை வந்து எப்படி ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளாத்தில் வந்து எப்படி அயன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கிளாத் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம குட்டி குட்டியாக இருந்துச்சு இல்லைங்களா, அது பாருங்கள் ஜாயின் போட்டிருக்கு. 3 பீஸ் ஜாயின் போட்டங்காட்டி தான் நமக்கு வந்துட்டு அகலம் கரெக்டாக இருக்குது. ஸோ கேன்வாஸை ஃபஸ்ட்டு வெட்டிட்டு
அதுக்கப்புறமா வந்துட்டு அதோட அகலத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதே பாருங்கள் கரெக்டாக எட்ஜில் தான் வைக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து நல்லா ஒட்டிக்கணுங்க. நல்லா ஒட்டலின்னா விட்டு போயிருப்பாருங்க, இப்படி விடுது பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு ஹீட் இருக்கணும், நல்லா சூடு இருக்கிறப்ப தான் இது வந்துட்டு ஒட்ட முடியும். ஸோ நல்லா சுருக்கு இல்லாமல் ஒட்டிக்கோங்க. ஏன்னா சுருக்கு இருந்துச்சு அப்படின்னா அது துணியில் தெரியும் நல்லாவே. இப்படி ஒட்டிட்டு நல்லாவே வந்து பின்னாடி பக்கமும் திருப்பி வந்துட்டு ஒரு அயன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கலர் பீஸ்க்கு வந்துட்டு நம்ம என்ன கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால தான் நம்ம வந்துட்டு இதுக்கு செல்ஃப் மெட்டீரியலே வந்துட்டு வைக்கிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு இது அயன் பண்ணியாச்சு. இது எப்படி வச்சு தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு கேன்வாஸை சுற்றி வந்துட்டு மடிச்சடிச்சுக்கிறாங்க கிளாத்தை. அதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் இருக்கிற மாதிரி விட்டுட்டு மீதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. நமக்கு அவ்வளோலாம் கிளாத்து தேவைப்படாது. அந்த ஷேப் வர இடத்துலலாம் நல்லா நிறுத்தி திருப்பணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் ஷார்ப்பாக. நீங்கள் அப்படியே நிறுத்தாமல் அப்படியே திருப்பினீங்கன்னா ஷார்ப்னஸ் கிடைக்காது, அப்புறம் அசிங்கமாக போயிடும். இப்போ அடுத்தது வந்துட்டு லேஸ் வைக்கிறோம். இது வந்து நைட்டிக்காக இருக்கிற லேஸு. ஸோ நாங்கள் இந்த மாதிரி லேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். பைப்பிங் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. அது அவ்வளோ வந்து லுக்காக இருக்காது அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த லேஸ் தான். அது கலருக்கு தகுந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா லேஸை வந்துட்டு அடியில் வச்சுட்டு கிளாத்தை மேலே வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு ஓரத்தில் அடிக்கணும். நம்ம நார்மலாக த்ரெட் பைப்பிங் அடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இது வந்து ஃபஸ்ட்டு அவுட்ரு கார்னர் மட்டும்தான் அடிக்கிறோம். அப்புறம் நைட்டியில் வச்சு தைச்சிட்டு தான் இன்னர் கார்னர் வந்துட்டு லேஸ் வைப்பாங்க. அந்த கார்னர் கிட்ட வந்து அங்கங்கே கொஞ்சமாக வெட்டி விட்டுக்கோங்க, இல்லாட்டின்னா தூக்கிட்டுருக்கோம். நம்ம என்ன தான் பாடியில் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் அது ஒரு மாதிரி ஃபினிஷிங்காக இருக்காது. அதனால் அந்த கார்னர் கிட்ட மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கிளாத்தை 2ஆக மடித்து சென்டர் பாயிண்ட் வந்து செக் பண்ணிக்கிறோம், அதுக்காக தான். இப்போ வந்து பீஸ் எடுத்துகிட்டு இது வந்து ஃப்ரண்ட் பக்க பீஸு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம இன்னும் கழுத்து வெட்டக்கூட இல்லை. ஸோ ஃப்ரண்ட் பக்க பீஸ் எடுத்துகிட்டு அதோட சென்டரில் வச்சுட்டு இந்த கிளாத்தை மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும். இது வந்து எல்லாமே உள் பக்கமாக தான் தைக்கணும். கிளாத்து உள் பக்கமாக தான் இருக்கணும். இந்த டிசைனும் வந்துட்டு உள் பக்கம் வந்துட்டு மேலே தெரிகிற மாதிரி தான் வைக்கணும். நீங்கள் இதை நல்லா பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ தைச்சி திருப்புறப்ப மேல் பக்கம் வந்துடும். அந்த மாதிரி சென்டர் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு தைங்க, இல்லாட்டினா தப்பாக போயிடும், அளவு வந்து தப்பாக போயிடும். ஏன்னா அப்புறம் ஷோல்டரோட அகலம் முன்ன பின்ன வந்துடும் இல்லையா? அதனால் சென்டர் பார்த்துட்டு வைங்க. வேணால் நீங்கள் அர்க்கத் பண்ணிவிட்டு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், அந்த கார்னர்ஸ் எல்லாம் கொண்டாந்து நிறுத்தி அதுக்கப்புறமா திருப்புங்க. டக்குன்னு அப்படியே திருப்பிட்டிங்கன்னா வளைஞ்ச மாதிரி போயிடும். ஸோ இப்போ அடித்து முடிச்சாச்சு. இப்போ உள்ளே இருக்கிற கிளாத்தை வந்துட்டு வெட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம நார்மலாக வந்து நீங்கள் பேட்டர்ன் ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். நெக்கை வெட்டாமல் பீஸ் வச்சு அடிச்சுட்டு அப்புறமா வந்து நெக் பீஸை வந்து வெட்டி எடுத்துக்கணும். இப்போ அந்த கார்னர் பாயிண்ட் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்துட்டு பீஸை வெளியில் திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் அடிச்சுக்கலாம், அப்புறமா வந்துட்டு பைப்பிங் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போவே வந்து பைப்பிங் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஷேப் அவ்வளோ வந்து நீட்டாக வராது. மெயினாக நைட்டி பொறுத்த வரைக்கும் நெக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படியே நீட்டாக ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருந்தால் தான் வந்துட்டு நைட்டியே நல்லாயிருக்கும். ஓரளவு க்ளோஸில் எடுக்கிறேன், எப்படி தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு. இப்போ வந்து பீஸோட அவுட்ரு கார்னர், அந்த கேன்வாஸோட அவுட்ரு கார்னர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்துட்டு அப்படியே மேலே தையல் போட்டுடலாம். தையல் போடுறப்ப அடித்துணி எதாவது சுருங்கியிருக்கான்னு நல்லா பார்த்துட்டு நீவி விட்டுட்டு தையல் போடுங்க. ஒரு வேளை நைட்டி பீஸ் வந்து உள்ளே சுருங்கி இருந்துச்சுன்னா வம்பா போயிடும். இப்போ வந்துட்டு லேஸ் உள் பக்கமாக வந்துட்டு லேஸ் வச்சு அடிக்கிறோம். பைப்பிங்கு லேஸு எது வேணாலும் சொல்லலாம். ஆக்சுவலாக அது பைப்பிங் தான், லேஸ் கிடையாது. லேஸ்னால் மேலே வச்சு அழுத்துவோம், இது வந்து பைப்பிங் தான். அது இப்போ அதே மாதிரி கழுத்துக்கும் பாருங்கள், அந்த வளை வர இடத்துலலாம் வந்துட்டு லைட்டை வந்து நான் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜுக்கு ஒரு தையல் போட்டுடணும். இல்லாட்டினா அந்த கட் பண்ணாமல் தையல் போட்டிங்கன்னா நெக்கு தூக்கிட்டு வரும், போடுறப்பவே நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால் குட்டி குட்டியே கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தையல் போடுங்க. ஸோ இந்த தையல் போடலைன்னா அந்த பைப்பிங் அந்த கிளாத் வந்து தூக்கிட்டு வரும். அதனால் கண்டிப்பாக இந்த தையல் போடணும். ஸோ பாருங்கள், ஃப்ரண்ட் பக்கம் வந்துட்டு முடிச்சிருச்சு. அந்த ஷேப் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஷேப் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கணும்.
அது மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும், அவசரமாக பண்ண முடியாது நெக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ பேக் சைடு வந்துட்டு அடுத்தது தைக்க போகிறோங்க. பின்னாடி கழுத்து பார்த்திங்க அப்படின்னா 5.5 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து 5.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து இவங்க கடைசியாக தான் வந்துட்டு இந்த மாதிரி வெட்டி அப்புறமா தைச்சிப்பாங்க, முன்னாடியே வந்துட்டு வெட்ட மாட்டாங்க. பின்னாடி மோஸ்ட்லி நம்ம ரவுண்டு தான் வைப்போம். இதெல்லாம் வந்துட்டு வேறு ஷேப் எதுவுமே வைக்க மாட்டோம், ரவுண்டு தான் வைப்போம். ஒரு வேளை அவங்க பர்டிகுலராக கேட்டாங்கன்னா வேணால் பாகி இது தான் அப்படியே வச்சாலும் வைப்போம், இல்லைன்னா ரவுண்டு தான் எல்லாத்துக்குமே. இப்போ இதுக்கு பாருங்கள், நம்ம வந்துட்டு பீஸ் வச்சு அடித்து திருப்பணும். நம்ம நார்மலாக பைப்பிங் பீஸ் வச்சு அடித்து திருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்துட்டு கிளாத் எடுத்திருக்காங்க. இது வந்து கிராஸ் கிளாத் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது, உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அதனால் நேர் பீஸ் தான். அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக சுருக்கி வச்சுப்பாங்க, அதாவது அந்த ஃப்ளீட் வச்ச மாதிரி வச்சுக்குப்பாங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அப்படியே வச்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்பாது. பாருங்கள் எப்படி வந்துட்டு ஃப்ளீட் மாதிரி வச்சு வைக்கிறாங்க பாருங்கள். இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த பைப்பிங் லேஸ் வந்து கொடுக்க வேண்டாம். அது வந்து இப்படி சொல்கிறது மொத்தமாக இருக்கணும், அது இருக்காது. ஏன்னா முன்னாடி வந்து கேன்வாஸ் வைக்கிறோம், ஸோ நல்லா திக்காக இருக்கும், அதனால் ஓகே. பின்னாடி வந்துட்டு கேன்வாஸ் எல்லாம் இல்லை இல்லையா, அதனால் அது வச்சிங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியே வச்சுக்கோங்க. இது எப்பயும் போல் தான், உள் பக்கம் திருப்புறதுக்காக அங்கங்கே வந்துட்டு கட் பண்ணிக்கணும், கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி விட்டு ஒரு ஓட்டு தையல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உள் பக்கம் திருப்புவாங்க. இது ப்ளவுஸுக்கு நீங்கள் எப்படி தைப்பீங்களோ அதே மாதிரி தான். அவ்வளோதான் பாருங்கள், பேக் நெக் வந்துட்டு தைச்சி முடிச்சாச்சு. ஸோ எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணுறோம், பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் போட்டு ஷோல்ட்ரு வந்துட்டு ஜாயின் பண்ணுறோம். இப்போ ஷோல்டரோட அகலத்தை வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ 3.5 இன்ச்சு ஷோல்டரோட அகலம் செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே எடுத்து வச்சு தைச்சிக்க வேண்டியதான். இப்போ வந்துட்டு கை தைக்கிறோம். கை தைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், கைக்கு வந்து ஜாயிண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறப்பவே நான் சொல்லியிருப்பேன். ஸோ லென்த்து கம்மியாக இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, இது வந்து ஜாயிண்டெல்லாம் வந்துட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி தான் நம்ம போட்டுக்கணும். ஸோ ஒரு மெத்தட் இப்படி தான் போடணுங்கிறது சொல்லிக்கிறேன் நான். அப்புறம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இறக்கம்லாம் பத்தாமல் போகும், அதாவது நீளம் பத்தாமல் போகாது, ஆம்பூல் சைடுலாம் பத்தாமல் போகும். இவங்க கை நீளம் ஜாஸ்தியாக கேட்டிருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு நீளம் பத்தலை. கை நீளம் செக் பண்ணிக்கலாம், 10 இன்ச்சுங்க. ஸோ தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து 10.5 இன்ச்சு. 10.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்துட்டு மடிச்சு அடிச்சுக்கலாம் மீதி துணியை. இது காட்டன் அப்படிங்கிறதுனால இப்படி வச்சு கீறி விட்டிங்கன்னா அந்த இது அடையாளம் தெரிஞ்சிடும். அப்புறம் மறுபடியும் வந்துட்டு அதை 2 ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கை ஜாயின் பண்ணுறோங்க. எப்பவும் போல் ஷோல்டரோட சென்டரில் இருந்துட்டு ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறோம். கையோட சென்ட்ரி ஷோல்டரோட சென்ட்ரியும் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து தைச்சிட்டு வரோம். இது கை தைக்கிறது நீங்கள் எப்போ எப்படி தைப்பீங்களோ அதே மாதிரி தான். இது வந்து ஒரு பக்கம் பாதி அடித்தாச்சு. இப்போ அடுத்தது இன்னொரு பக்கம் பாதி அடிக்கிறோம். ஸோ அப்புறமா வந்துட்டு கடைசியாக ஃபுல்லாக ஒரு தையல் அடிச்சிடுவாங்க. சேம் அதே மாதிரி தான் இன்னொரு கை வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறோங்க. ஸோ பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்துட்டு சைடு ஜாயின் பண்ணிடலாங்க. ஸோ கை லூஸ் பார்த்திங்க அப்படின்னா 6.5 இன்ச்சு சொல்லியிருந்தோம். ஸோ பாருங்கள், கை நீளம் வந்து செக் பண்ணிவிட்டு, அதாவது இப்போ லென்த்து கை அப்படின்னா எப்போவுமே 2 இடத்துல அளவு செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்படி, அதாவது ஆம்கோல் வந்து இது நல்ல பெருசு. ஸோ அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் கோட் அடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப தொலான்னு இருக்கும், அது அசிங்கமாக இருக்கும். அதனால் அப்படி அடிக்கவே கூடாது. ஸோ 6 இன்ச்சுக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா 7.5 இன்ச்சு சுற்றளவு வைக்கிறேன், அதாவது 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். தளவு வந்து 6.5 வச்சுருக்கேன், மேலே வந்துட்டு 7.5 வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணி கொண்டு வந்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இல்லைனா ரொம்ப தொலான்னு இருக்கும், அடிக்கையெல்லாம் தோப்பறையாட்டு இருக்கும் அசிங்கரமாக. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிறோம். சின்ன கையாக இருந்தால் இதெல்லாம் ஒன்றுமே நீங்கள் பார்க்க தேவையில்ல, அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பெரிய கைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், சைடு வந்துட்டு அந்த ஓட்டை போட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த மார்க் மேலே அப்படியே வந்துட்டு தைச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்துட்டு அந்த
ஊசி மார்க் போட்டு மார்க் பண்ணுறது. இல்லைன்னா தைக்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு வந்து நேர் தெரியாது, அப்புறம் தப்பு தப்பாக தைச்சிடுவோம். இப்போ இதுக்கு வந்துட்டு 2 தையல் மட்டும்தான் விடுவோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு தையல் அதையும் விட்டுறலாம். ஓகேங்க. அதே மாதிரி தான் இந்த சைடும் வந்துட்டு ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்துட்டு சைடு ஓப்பன் விடுவோம் இல்லைங்களா, கொஞ்சமாக கட்டு விடுவோம். அந்த கட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சு ஒயரை வைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல கட்டு வேணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நிறுத்திக்கிறோம் 3 இன்ச்சு உயரத்துலையே. ஸோ நாங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு கட்டு வைக்கிறதில்ல, ரொம்ப ரேராக கேட்டாங்கன்னா மட்டும்தான் வைப்பேன். ஏன்னா நம்ம கீழே வந்துட்டு நல்லா ஃபுல்லாக அகலம் கொடுத்துட்றோம். ஸோ அதனால் கட்டு நமக்கு தேவைப்படுறதே இல்லை தான். சரி, இவங்க புதுசாக இருக்காங்க, ஒரு வேளை மேபி இவங்க போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு கட்டு கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள், அந்த கட்டு இருக்கிறதுனால இப்படி இந்த இடத்துல வந்து மடிச்சடிக்கிறோம். இது வந்து நம்ம சுடிதாருக்கு மடிச்சடிப்போம் இல்லைங்களா, டாப்புக்கு, அந்த மாதிரி. இது கீழே வந்து கரை பீஸ் தான் இருக்கும், அதனால் நம்ம அப்படியே மடிச்சடிச்சுக்கலாம். 2 மடியெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு பக்கம் கட்டு கொடுத்தா போதும், 2 பக்கம் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு கீழே வந்து மடிச்சடிக்கிறோம். ஸோ கீழே மடிச்சடிக்கிறப்ப நம்ம வந்துட்டு 2 மடிப்பு மடிச்சுக்கணும். அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு மடிச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை பொறுத்து. பாருங்கள், நாங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரம் விட்டுருக்கோன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 2 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த 2 இன்ச்சு அகலத்துக்கு மடிச்சடிச்சுக்கிறாங்க. இதை வந்துட்டு ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி, அதாவது ரெட்டையாக ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி மடிச்சிருக்கு. இன்னொருக்கா மடிப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு வேளை தண்ணியில் போட்டு இன்னும் கொஞ்சம் சுருங்கிருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு லென்த் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா, அவங்க வந்து இந்த ஒரு மடிப்பை பிரித்து விட்டாங்க அப்படின்னா இன்னொரு மடிப்பு இதில் இருக்கும். அதை 2 மடி மடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் அடிப்போம். ஒரு வேளை ஹைட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாங்கன்னா இது வராது, இருக்கிற ஹைட் அப்படியே வச்சுருவோம். இல்லை கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அது வேஸ்ட்டாக கட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மடிச்சிருவோம். ஏன்னா காட்டன் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால நமக்கு எவ்வளோ சுருங்குன்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் ரெகுலராக எடுக்கிற பீஸ் தான், நல்ல ஹை குவாலிட்டி தான். இருந்தாலும் ஒரு வேளை அந்த பீஸ் கொஞ்சம் சேர்த்து சுருங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு மட்டும் என்ன தெரியும், நாங்கள் எப்போயும் எடுக்கிறத எடுத்துகிட்டு வரோம். ஒரு வேளை சுருங்கிருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால இந்த ஒரு ஐடியா வந்துட்டு பண்ணியிருக்கு. இது வந்து நாங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டது தான். எங்களுக்கு மட்டும் இது ஒன்றும் பெருசாக தெரியாது. ஒரு தடவை தான் மடிச்சு கொடுப்போம். அப்புறம் ரேராக 1-2 ப்ளவுஸ் 1-2 மெட்டீரியல் வந்து கொஞ்சம் சேர்த்து சுருங்கி இருக்கும். அப்புறம் அவங்க கஸ்டமர் சொல்லுவாங்க, அக்கா இது மட்டும் கொஞ்சம் சேர்த்து சுருங்கிருச்சுங்க்கா அப்படிம்பாங்க. ஸோ அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு தான் சரி இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வேளை அப்படி சுருங்கிருச்சுன்னா கூட அந்த ஒரு மடிப்பு விரிச்சு விட்றப்ப இன்னும் 1 இன்ச்சு சேர்த்தி வரும். அப்போ அளவு கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இந்த மாதிரி பண்ணுச்சு. இப்போ பாருங்கள், அதை அப்படியே இன்னொருக்கா மடிச்சுக்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேணும், எக்ஸ்ட்ரா வேணும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மடிப்பை மட்டும் பிரித்து விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் துணி வந்து எக்ஸ்ட்ரா நீளம் வந்துடும். ஆமாடி, இவ்வளோ தூரம் வந்தால் தான் தெரியுது. இப்போ பாருங்கள், அந்த சைடில் வந்து கிராஸ் தெரியுது பாருங்கள். சென்டரில் கீழாக இருக்குது, சைடில் வந்துட்டு கிராஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்படி தைச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா சைடு 2 பக்கம் ரொம்ப தொங்கிட்டு வந்துடும். ஸோ கண்டிப்பாக 1 இன்ச்சு கிராஸ் எடுங்க போதும், அதுக்கு மேலே தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே, அவ்வளோதான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஓவர்லாக் ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குது, லென்த் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன். பாருங்கள், நைட்டி வந்துட்டு தைச்சி முடிச்சாச்சு. ஸோ ஃபுல்லாக தெரியல, எவ்வளோ பின்னாடி போனாலும் ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது. நான் அப்படியே கீழே வரைக்கும் காட்டுறேன். இப்படி பார்த்தா மேலே தெரியல, அப்படி பார்த்தா கீழே தெரியல. நான் எவ்வளோ தூரம் போகிறேன் பாருங்கள், அப்பயே ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது. இது அவ்வளோ தெளிவாகவே தெரியல. ஸோ ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் நைட்டி தைக்கிறது, ரொம்ப ஈஸியாகவும் தைச்சிடலாம். நெக்குக்கு மட்டும்தான் நம்ம கொஞ்சம் வேலை, மற்றபடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியான வேலை தான். ஸோ நெக்கு ஷேப் வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி தான் வைக்கணுன்ட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பை வரைஞ்சி கேன்வாஸில் வரைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கிளாத் வச்சு ஒட்டி தைச்சிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்துட்டு நைட்டி எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் க்ளோஸ் அப்பில் தாங்க காட்டியிருக்கேன். உண்மையாலுமே இப்போ பாருங்கள், நைட்டி வீடியோ கட்டிங்கு ஸ்டிச்சிங் எல்லாம் எடுக்கிறப்ப என்னோடய வேலை அப்படியே நின்று போச்சு. ஸோ இதையும் தாண்டி தான் நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் தாராளமாக என்கிட்ட வந்து கேளுங்க. சரி, ஓகேங்க, அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.